அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 10வது இசையில்லாத பாடல். இந்த பாடலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இது திரைப்படத்தில் வந்திருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு என்னால் தான் நழுவப்பட்டது. ஏன்னா என்னுடைய சூழல் எப்படி நான் சொல்கின்றேன் என்பதென்றால், விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதாவது நான் ஓய்ந்து சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தூக்கி நிறுத்தியவர் என் மறைது ஆசான் ஆக்கோ குலோத்துங்கன் அவர்கள். உன்னால் முடியுண்டா மாறி என்று சொல்லி என்னை ஊக்குவித்து, ஆன்மீக கட்டுரை எழுதி வைத்து, கவிதைகள் எழுதி வைத்து, பல போட்டிகளில் கலக்க வைத்து, எனக்கு பட்டங்களையும் பதவிகளையும் வாங்கி தந்த அந்த மகான், அந்த ஆசான். அதுபோல் எனக்கு அந்த ஊக்குவிப்பு இருந்தது. ஆனால் என்னால் என் சூழலால் அந்த அந்த ஏமை அடைய முடியவில்லை, அதாவது குறிக்கோளை அடைய முடியலை. காரணம் விடாமுயற்சி இல்லை. இந்த பாடலை பொறுத்த மட்டும் என்னென்னா, இந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கணும். விக்ரமன் அவர்கள் அப்போது உச்சகட்டத்தில் தான், டைரக்டர் விக்ரம் அவர்கள் வானத்தை போலெல்லாம் எடுத்தாலும் அவர். அப்போ அவருடைய அலுவலகம் இப்பொழுது தற்போது புதிய கட்சி ஆரம்பித்திருக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டிற்கு எதிர்ப்புறம் ஒயிட் ஹவுஸ் என்பார்கள், வெள்ளை மாளிகை. திரைத்துறைகளுக்கு இந்த வெள்ளை மாளிகை பற்றி எல்லாம் தெரியும். அப்பொழுது நான் அங்கே போய் பல தடவை அலைந்து முயற்சி பண்ணது எனக்கு ஒரு மெட்டு கொடுத்தார். அந்த மெட்டு தான் இந்த பாடல். இந்த பாடலை நான் சரியான நேரத்துக்கு கொண்டு சென்றிருந்தால் அந்த பாடல் இந்த திரைப்படத்தில் அவர் பயன்படுத்தியிருப்பார். நான் என்ன கவிஞர் வாலியா இல்லை கண்ணதாசனா? நானே ஒரு எழுதக்கூடியதோ எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த சூழலில் என்னால் அங்கு செல்ல இயலாத காரணத்தினால் அது நழுவப்பட்டது. இதுபோல் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சொல்கிறேன். ஒரு செயலை நீங்கள் இறங்குவதென்றால் நாளை என்பதை மட்டும் சொல்லாதீர்கள். என் மனைவி அடிக்கடி சொல்வார்கள், நீங்கள் உடனே முடியுங்கள், உடனே போங்கள், அங்கே போங்கள். ஆனால் எதையெல்லாம் கேட்கலை. மனைவி சொல்லே மந்திரம். அது உண்மையிலே என்னை பொறுத்தமட்டில் சொல்லியிருக்கணும். கேட்டால் கண்டிப்பாக அதில் நம்ம வெற்றி பெற சான்று இருக்குது. எந்த ஒரு வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருப்பது உண்மைதான். அது தாயாவோ தந்தையோ தாரமாக இருப்பார்கள் கண்டிப்பாக. என்னை பொறுத்த மட்டும் நான் அதை இலக்கை கோட்டை விட்டு தான் சொல்லணும். இருந்தாலும் இப்பொழுது நான் அந்த முயற்சியை விடலை, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன். எல்லோருக்கும் சொல்ல அறிவுரை, நாளை செய்வதை இன்றே செய்வீர். அந்த ஒதுக்கு வேண்டாம். சரி, என்னை பற்றி முடிந்துவிடு. இந்த பாடல் என்ன என்பதை இப்பொழுது உங்களுக்காக படித்து காட்டுகிறேன். பப்பள பல 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 பட்டு சேல பல பழக்கு அப்பளம் போல் நொறுங்க நொறுங்க அணைக்க அணைக்க கண்ணுக்குள்ள தூசியா நீ விழுந்த ராசியா நெஞ்சுக்குள்ள கஞ்சுமுல்லா குத்துற நெஞ்சுக்குள்ள பஞ்சுமுல்லா குத்துற கொஞ்சம் கெஞ்ச விட்டு ஓடுற பப்பள பல 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 பட்டு சேல பல பழக்கு அப்பளம் போல் நொறுங்க நொறுங்க அணைக்க அணைக்க கண்ணுக்குள்ள தூசியா நீ விழுந்த ராசியா நெஞ்சுக்குள்ள பஞ்சுமுல்லா குத்துற குத்துற கொஞ்சம் கெஞ்ச விட்டு ஓடுற ஓடுற பப்பாளி பழமே பன்ருட்டி பழாவே திருநெல்வேலி அல்வாவே புளியறையின் புளியே பப்பாளி பழமே பன்ருட்டி பழமே திருநெல்வேலி அல்வாவே புளியறையின் புளியே. இந்த புளியறையின் புளி என்பது விக்ரமன் ஐயா அவருடைய ஊர். ஏன்னா அவரை கொஞ்சம் சிறப்பிக்காக போட்டேன். அந்த பாடல் நல்லா வந்தது. ஆனால் இது திரைப்படத்துக்கு போயிருக்க வேண்டிய பாடல். பப்பள பல 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 பட்டு சேல பல பழக்க அப்பளம் போல் நொறுங்க நொறுங்க அணைக்க அணைக்க கண்ணுக்குள்ள தூசியா நீ விழுந்த ராசியா நெஞ்சுக்குள்ள பஞ்சு முல்லா குத்துற கொஞ்சம் கெஞ்ச விட்டு ஓடுற பப்பாளி பழமே பன்ருட்டி பழாவே திருநெல்வேலி அல்வாவே புளியறையின் புளியே. இந்த பாடல் திரைப்படத்தில் வராதது எனக்கு மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது. என்ன பண்ண, எல்லாருக்கும் ஒரு நேரம் வரணும். அது கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக விடாமுயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. விவேகானந்தர் சொல்ல மாதிரி எதுவாக வேண்டுமோ அதுவாக வேண்டாம். அந்த முயற்சியை நீங்கள் கைவிடாமல் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அதனால் எல்லா கவிஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை, எழுதுங்கள், எழுதி கொண்டே இருங்கள். நீங்களே ஒரு தலைப்பை கொடுத்து எழுதலாம். வெற்றி என்பது நம் கையில் வரும். அதற்கு கண்டிப்பாக விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சி. இந்த பாடலை நீங்கள் கேட்டு எனக்கு அதை பின்னூட்டம் அளித்து என்னை இன்னும் ஊக்குவிக்க வேண்டுகிறேன். இது என்னுடைய 10வது இசையில்லாத பாடல். மீண்டும் சந்திப்போம் நாளை.